இந்த வீடியோவை நான் ரொம்ப அடாக்காக தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ தான் ஐ ஸ்போக் டு அ ஃப்ரெண்ட் ஓவர் அ கால். ஓகேவா? அவள் வந்து கால் பிக் பண்ணதையுமே, ஏய் என்னடி கான்டென்ட் கிரியேட்டரெல்லாம் ஆயிட்டா இப்போ, ஹவு மச் ஆர் யூ ஏர்னிங் அப்படின்னு கேட்டா. அண்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஹர். இப்போல்லாம் நான் என் கசின்ஸ் ஆர் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது மீட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தே ஆஸ்க் இஸ், ஓ கான்டென்ட் கிரியேட்டர், இன்ஸ்டாகிராமில் கான்டென்ட் எல்லாம் போடுற, எவ்வளோ ஏர்ன் பண்ணிகிட்ருக்க, யூ ஹேவ் 15K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அண்ட் அவங்கள குத்தம் சொல்லி ஒன்றும் இல்லை. ஏன்னா ரீசெண்டாக கூட ஒரு ட்ரெண்டு போச்சே, ஹவு மச் டுடே ஏர்ன் 2025 அப்படின்ட்டு. தெரிச்சோ ஜான்வரியில் 20,000, அப்படியே மார்ச்சில் 2 lakh அப்படின்லாம் காட்டுறாங்க. அண்ட் பீயிங் இன் திஸ் ஃபீல்ட் ஃபார் 9 years, ஒரு 9 years-ஆக இருந்திருக்கு. இல்லை 9+ years, நிறைய, ஐ திங்க் மோர் தென் 11 years-ன்னு நினைக்கிறேன். இப்போது 11 years-ஆக நான் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் பிளாகிங்கில் இருந்தேன், ஃப்ரீலான்சிங் ஃபுட் பிளாகிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் டூயிங் கன்னடா vlogs. அது ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் ஐ ஸ்விட்ச் டு மதர்ஹுட் content because that was the time of my life when I was embracing motherhood also. So I thought, okay, let me put out this content, and that somehow it worked. ஸோ இவ்வளோ வருஷம் 10 years நான் இருந்திருக்கேன் இந்த ஃபீல்டில். த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் தட் ஐவ் காட் இஸ், சொன்னால் நம்ப மாட்டீங்க, அசிங்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு. ஒரு எவ்வளோ டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் தெரியுமா அதில்? தினமும் அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஐ வில் ஸ்பெண்ட். அண்ட் த மென்டல் லோடு, எதை பார்த்தாலுமே கண்டென்ட் மாதிரி இருக்கும். ஓ இந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணலாமா, ஓ இப்போ நான் தடுக்கி விழுந்துட்டேனா, இதை ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணலாமா, இப்படின்னெல்லாம் தோணிகிட்டே இருக்கும். அந்த மென்டல் லோடு கூட இருக்கும். ஸோ த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இஃப் யூ ஆஸ்க் மீ, ஒரு 10 years-ஆக இருக்கேன்னா 2,000 rupees earn பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். அண்ட் இந்த யங், I don't know how people are posting that I'm earning so much. Maybe they are earning, good for them, but not all content creators earn. And earning kuda, as a content creator, I don't think earning will be a problem if you want to earn. But being relevant, being trustworthy, building a community, அது வந்து ரொம்ப கஷ்டம் எனக்கு வந்து. ஆனால் நான் மட்டும் சத்தியமாக I will never earn அப்படின்னு நினைக்கிறேன். I don't know, content creators alone. I bought luxury cars. I bought a wonderful house. I have these luxury vacations அப்படின்னுலாம் போடுறாங்க through influencing. But I have lost money influencing அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா sometimes they send me products or they'll ask இதை ப்ரொமோட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. If I don't like, I'll pay for that product. And அப்படி ஆயிருக்கு, ஒரு 2-3 தடவை அப்படி ஆயிருக்கு, வேர் I have got the product in it, like இல்லை இது ஒர்க் ஆகலை, I don't want to promote this அப்படின்னு சொல்லி I have paid the money back and I've lost my money. இந்த மாதிரி கூட ஆயிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அப்படின்னா, ஐம் அ மதர்ஹுட் கண்டென்ட் கிரியேட்டர், கரெக்டாக? இப்போ வந்து மதர்ஸ், யூ நோ ஹவ் மதர்ஸ் ஆர். ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து செய்வோம் நம்ம பசங்களுக்கு. அண்ட் இப்போ வந்து எனக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்தது எல்லாமே என்னோட லக்கான்னு தெரியல. எனக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்தது வந்து பேபி ஸ்கின் கேர், அப்புறம் வேற என்ன ப்ரொமோஷன், ரியல் எஸ்டேட், அண்ட் இந்த சப்ளிமெண்ட்ஸ், இந்த அயன் கம்மிஸ், இந்த மாதிரி விஷயம் தான் வந்திருக்கு. விச் இஸ் லைக், ஐம் நாட் கம்ஃபர்டபுள் ப்ரொமோட்டிங் இட். இந்த ஸ்கின் கேர் எல்லாம் தேர் லைக் பேபி ஸ்கின் கேர் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. My son is not a lab rat, correcta? I can't just use some random product on my son and okay, if it is good, it is good. If it's not good, na avanga kitta panam vaangitene அப்படின்றதுனால I can't promote இல்லையா? அதனால் I'm not comfortable promoting it. அண்ட் வேறு என்ன வந்திருக்கு, ரியல் எஸ்டேட். நான் ஒரு மதர்ஹுட் கண்டென்ட் கிரியேட்டர், எனக்கு எதுக்கு ரியல் எஸ்டேட்லேருந்து கால் வருது ப்ளீஸ் ப்ரொமோட் அப்படின்னு எனக்கு தெரியல. அது விட்டுட்டு ஒரு 2-3 ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன். பட் தட் இஸ் ஆல்சோ பேட் வெரி மினிமல். ஃப்ரீ ப்ராடக்ட் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லிட்டில் ரிச்சுவல்ஸ் தே சென்ட் மீ ஃப்ரீ ப்ராடக்ட். அது ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதை. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன், ஐ வில் டூ இட். அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் சம்பாரிச்சது அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. ஐ ஹவ் லாஸ்ட் மை டைம், ஐ ஹவ் லாஸ்ட் மை மணி ஆல்சோ சம்டைம்ஸ். ஆனால் ஐ ஸ்டில் லைக் டு டூ இட் பிகாஸ் இட்ஸ் மை பேஷன். இந்த மாதிரி கேமராவில் பேசுகிறது எனக்கு பிடிக்கும், எடிட் பண்ணுறது பிடிக்கும், க்ரியேட்டிவாக லைக் இட்ஸ் மை க்ரியேட்டிவ் அவுட்லெட். எனக்கு எழுதுறது பிடிக்கும், ட்ரா பண்ணுறது பிடிக்கும், அந்த மாதிரி எடிட் பண்ணுறதும் பிடிக்கும். ஸோ அதனால் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் touchwood, I have a good job, good salary. அதனால I don't have to think about இன்ஸ்டாகிராம்லேருந்து ஏர்ன் பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்ட்டு. பட் these youngsters
என்னோட லைக் 13-year-old nephew கூட இப்போ என்ன அடுத்தது என்ன பண்ண போற or what do you want to become when you grow up அப்படின்ட்டு நம்ம அந்த காலத்துலலாம் என்ன சொல்லிட்டு இருந்தோம். ஐ ஃபீல் லைக் ஒன் பழங்காலத்து ஆண்டி மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்கு அந்த காலத்தில் அப்படின்ட்டு. பட் அந்த காலத்தில் நிஜமாவே வாட் வில் வி டூ டோல்டு இன்ஜினியரிங் பண்ணுறியா இல்லைனா மெடிக்கல் பண்ணுறியா அப்படி தானே. பட் இப்போலாம் they have added one more thing, influencer or YouTuber, and these kids think it is so flashy, it is so good, and I want to be an influencer, I want to be an YouTuber அப்படின்னு தான் சொல்கிறாங்க. I want to be a makeup artist அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் they have to understand that this is not a real job. இது ஒரு டைம் பாஸுக்கு வேணால் பண்ணலாம், பட் not to earn money. Yeah, so touch it. I am earning from my full-time job because I studied well when I have to. இமேஜின் நான் ஒரு ட்ராப் அவுட் ஆகி இல்லைப்பா இன்ஃப்ளூயன்சர்லாம் சொல்கிறாங்க தே ஆர் ஏர்னிங் வெல், நானும் கஷ்டப்பட்டு இன்ஃப்ளூயன்சிங் ஒரு நாளைக்கு ஒரு 10 ரீல் போட்டுடுறேன், ஒரு நாளைக்கு ஒரு 10 யூடியூப் வீடியோ பண்ணிடுறேன், ஐ வில் ஏர்ன் லேக்ஸ் அப்படின்னு நினச்சி வந்தவங்க they will not have real skills at all. அவங்க வந்துட்டு when they get such promotions, if you like it or if you don't like it, you have to earn money, so you will do that. And எனக்கு வந்து பிக்கெஸ்ட் இன்செக்யூரிட்டி என்னன்னா இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நான் பண்ணுறப்போ ஐ வில் பி ஜஸ்ட் அன் அனதர் இன்ஃப்ளூயன்சர். எனக்கு ஒரு யூஎஸ்பி என்ன இருக்குது நவ், தேர் ஆர் லைக் கப்புள் ஆஃப் மாம்ஸ் ஆர் people who text me நான் இந்த ப்ராடக்ட் வாங்கலான்னு இருக்கேன், did you try it அப்படின்ட்டு they really trust my recommendation and reviews. நான் வந்து இதை ரேண்டமாக just because they paying me money I can't promote these things. That is my biggest insecurity, that I'll not be relevant or I'll not be a trustworthy person online அப்படின்ட்டு. Yeah, that's the thing. And I don't think I'll ever be able to earn money. And people who get into this field thinking that you will be earning money, no. It's good to be, it's good for being a passion. Instagram is very good. Sama flashy irukku. That and all is fine. But for earning money, no. And you will sometimes have to sell your soul if you have to earn money through Instagram. I don't think this is a real career. So I rest my case here. Thank you for watching.